ஒரு பாஸ்வேர்டா நம்ம நேத்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனா, நம்ம இன்னைக்கு அத மறந்திருப்போம். ஆனா, நம்ம விட்டுட்டு போன எக்ஸோட பர்த்டேவ மட்டும் பல வருஷம் ஆனாலும் அந்த டேட்டு, டைமு, கேக்கோட கலரு எல்லாமே நம்ம ஞாபகத்துல இருக்கும். இது ஏன் அப்டின்னா, நம்ம வந்துட்டு எமோஷன்ஸ் பிளஸ் அந்த இன்ஃபர்மேஷன நம்ம வந்துட்டு ஒரே மாரி நம்ம பார்க்க மாட்டோம். பாஸ்வேர்ட் அப்டின்றது ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனா, எக்ஸோட பர்த்டே அப்டின்றது அதுல நெறைய மெமரீஸ், எமோஷன்ஸ், சர்ப்ரைஸ், ஃபோன் கால், வீடியோ கால், ஃபோட்டோஸ், வீடியோஸ் மாரி நெறைய ஃபீலிங்ஸோட சேர்ந்து அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால தான் அந்த மெமரி நம்ம பிரெயின்ல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கும். இன்னொரு காரணம் என்ன அப்டின்னா, பாஸ்வேர்ட் நம்ம யூஸ் பண்றதுக்கான காரணம் ஒரு வேலைக்காக மட்டும் தான். ஆனா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நடந்த ஒரு முக்கியமான டேட்ஸ் வந்து ரிப்பீட்டடா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டே இருந்திருப்போம். ஒவ்வொரு வருஷமும் விஷ் பண்ணியிருப்போம். கிஃப்ட்ஸ் வாங்கி குடுத்துருப்போம். ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அதனால அந்த டேட் மூளையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு பதிஞ்சிருக்கும். ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட் அப்டின்னா, பாஸ்வேர்ட மறந்துறனால நம்ம மெமரி வந்துட்டு வீக் அப்டின்றது அர்த்தம் கிடையாது. அது வந்துட்டு எமோஷன் இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டின்றதுனால வந்து பிரையாரிட்டி குடுக்கல. அதே மாரி எக்ஸோட பர்த்டே ஞாபகம் இருக்கிறதுனால, நீங்க இன்னும் அவங்கள லவ் பண்றீங்க அப்டின்றது அர்த்தம் கிடையாது. அது வெறும் உங்க பிரெயின் ஒரு எமோஷனல் மெமரிய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அவ்வளவுதான். ஸோ நம்ம பிரெயின் வந்துட்டு எமோஷன்ஸ்க்கு தான் ரொம்ப பிரையாரிட்டி குடுக்கும். இன்ஃபர்மேஷனுக்கு குடுக்காது. அதனால தான் எக்ஸோட பர்த்டே மட்டும் ஞாபகம் இருக்கு. இப்போ சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்ட் நம்மளுக்கு மறந்து போயிரும்.